செய்யற தொழில் மேல நம்பிக்கை இருக்கணுங்க. எப்படிப்பட்ட நம்பிக்கை? சாதாரண நம்பிக்கை கிடையாது, அதீத நம்பிக்கை இருக்கணும். இந்த தொழில் நம்மை வாழ வைக்கும், இந்த தொழில் நமக்கு எல்லாமே நல்லது பண்ணுன்ற நம்பிக்கை இந்த தொழில் மேல முதல்ல நமக்கு வரணும். நாம செய்யற தொழில நேர்மையாவும் நியாயமாவும் நம்மளுடைய உழைப்பை மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தா போதும், இந்த தொழில் நம்மள வாழ வச்சிருக்கும். அதை பார்த்துக்கணும். அதனாலதான் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றாங்க. ஒரு வியாபாரியோ ஒரு வேலை செய்யறவனோ தன்னை என்ன சொன்னாலும் பொறுத்துப்பான். ஆனா தன்னுடைய வேலையோ தன்னுடைய தொழில் மீதோ குறை சொன்னாலோ தப்பு சொன்னாலோ ஒரு காலம் பொறுத்துக்க மாட்டான். ஏன்னா தொழில் நமக்கு அவ்வளவு முக்கியம், அதுதாங்க நமக்கு சோறு போடுது. ஒரு வாட்டி ஹோட்டல்ல ஒரு அண்ணா மாலை போட்டிருந்தாரு, ஆனா இறைச்சி சமைச்சிட்டு இருந்தாரு. நான் போய் கேட்டேன், என்னென்ன மாலை போட்டிருக்கீங்க ஆனா அசைவம் சமைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, தம்பி நான் மாலை போட்டிருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆன்மீகம், ஆனா இது என்னுடைய தொழில், என்னுடைய வேலை. நான் என்னுடைய தொழில வேலையை சரியா செய்யலனாதான் அந்த சாமி என்ன கோச்சுக்குமே தவிர என்னுடைய வேலையை தொழில சரியா செஞ்சா அந்த சாமி என்ன பாராட்ட தான் செய்யும் அப்படின்னு சொன்னாரு. காலையில போய் ஏதாவது ஒரு கடையில வாங்கியிருக்கீங்களா? ஒரு கீரை விற்கிற மாட்டையோ இல்ல ஒரு கையேந்தி பாண்டில இட்லி சாப்பிட போகும்போதோ ஏதாவது ஒரு வாங்கும் போது வச்சுக்கோங்களேன், முதல்ல நீங்க கொடுக்கற காசை அவங்க கண்ணில எடுத்து ஒத்திக்கிட்டு சாமியை நினைச்சு வேண்டிட்டு கலால போடுவாங்க. ஏன்னா அந்த தொழில் தாங்க அவங்களுக்கு தெய்வமே, அதுதான் அவங்கள வாழ வைக்குது. எல்லாரும் உழைப்ப போட்டுதாங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. எந்த ஒரு தொழிலும் குறைவானது கிடையாது. ஒரு தொழில் மேல இந்த வேலை தான் ரொம்ப பெரிய வேலைப்பா, இதெல்லாம் கீழ்த்தனமான வேலை, அப்பதான் எதுவுமே கிடையாது. எல்லா